ஃபைல் நேம் நான் போட்டதை பார்த்துட்டீங்க. என்ன கண்டுபிடிக்க போறோம் இந்த ப்ரோக்ராம்ல? எதை ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்க போறோம்? நம்பர்ஸ். ஓகே, யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்க போறோம். அந்த நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல என்ன பண்ணோம்? யூசர் கிட்ட இருந்து ஒரு ஏஜ் வாங்கணும். அந்த ஏஜ் வந்து 18க்கு மேல இருந்தாலோ அவரு மேஜர்னு சொன்னோம். இன்னொரு எக்ஸாம்பிள்ல என்ன பண்ணோம்? மார்க் வாங்கணும். மார்க் வந்து 35க்கு மேல இருந்ததுன்னா 35 அதுக்கு மேல இருந்தாலோ பாஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஆட் ஈவன், ஒரு யூசர் கொடுத்திருக்க நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? num equal to int of input of enter a number. enter a number. ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பர் அப்படின்னா அது எப்படி ஈவன் நம்பர்னு சொல்லுவீங்க? ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் தெரியும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ண வேண்டாம், மத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. ஓகேவா? சொல்லுங்க. ஒரு நம்பர் ஈவனா ஆடா? ஈவன் நம்பர் அப்படின்னா அது எப்படி தெரியும் நமக்கு? 2 ஆல டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர் சார். ஓகே, சோ 2 ஆல டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா ஈவன் நம்பர். ஓகே, மத்தவங்க ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பரா இல்லையா அப்படின்றது எப்படி தெரியும்? தீபா? அண்ணா, இப்போ ஒரு நம்பர் ஈவன்னா அந்த டிஜிட்ட நான் மாடுலோ பண்ணி எனக்கு ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா அது ஈவன், இல்லாட்டினா அது ஆட்னா. ரைட். சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமே கேட்கல, நான் ஜெனரலா ஒரு இங்கிலீஷ்ல கேட்கறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு காமனா எப்படி திங்க் பண்ணலாம்னு யோசிப்போம், அதுக்கப்புறமா நம்ம ப்ரோக்ராமா டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். சரியா? ஈவன் நம்பர்னா கவுண்ட் 2 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஈவன் நம்பர். ஆட் நம்பர்னா கவுண்ட் 1 இன்க்ரீஸ் ஆச்சு ஆனா அது வந்து ஆட் நம்பர்னா. கவுண்ட் 1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட் நம்பரா? சோ இப்போ 2 3ன்னு வச்சுக்கோ. 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6, இது ஆட் நம்பரா? கவுண்ட் 1 இன்க்ரீஸ் ஆகுது. இல்ல, நான் 1 அப்புறம் 2 விட்டதுக்கு அப்புறம் 3 இல்ல, அந்த ஒவ்வொரு கவுண்ட் அதுவும் வந்து கவுண்ட் வந்து 2 தான் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? எப்படி வந்து கவுண்ட் 2 இன்க்ரீஸ் ஆகுதோ இதுவும் கவுண்ட் 2 தான் இன்க்ரீஸ் ஆகும். எஸ், யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணா? எஸ், ஹரி. சார், ஒரு நம்பரை ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸா டிவைட் பண்ண முடிஞ்சா அது ஈவன். ஓகே, சப்போஸ் நம்ம கிட்ட ஒரு 10 ஆப்பிள் இருக்கு, அது ஈக்குவலா டிவைட் பண்ண முடியும். அது 11 இருந்தா அது ஈக்குவலா டிவைட் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி பார்த்தா ஓகே. சோ சரி பாதியா பிரிக்க முடிஞ்சதுன்னா அது ஈவன், சரி பாதியா பிரிக்க முடியலன்னா அது ஆட். எஸ், பூர்ணா. சார், அப்புறம் லாஸ்ட் டிஜிட் வந்து 0, 2, 4, 6, 8 இந்த 5 நம்பர்ல இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர் சார். ஓகே, வெரி குட். ஆர்த்தி? சார், ஈவன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது தானே சார்? டிவிசிபிள் பை 2னா ஈவன் நம்பர். ஓகே, ஒரு நம்பர் வந்து 2ஆல வகுக்கக்கூடிய நம்பரா இருந்ததுன்னா அது ஈவன் நம்பர். 2ஆல வகுக்க முடியல அப்படின்னா அது ஆட் நம்பர் இல்லையா? சோ ஒரு நம்பரை பாதியா பிரிக்க முடியும் அப்படின்னா அது ஈவன் நம்பர், பாதியா பிரிக்க முடியாது அப்படின்னா அது ஆட் நம்பர். அப்போ ஒரு நம்பரை வந்து பாதியா பிரிக்க முடியல அப்படின்றத நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ 9 ஆப்பிள் இருக்கு, அதை பாதியா பிரிக்க முடியுமான்னா முடியாது. எப்படி சொல்றோம்? 4 4 பிரிக்கலாம், லாஸ்டா ஒரு ஆப்பிள் மீதி. இதுவே 8 ஆப்பிளா இருந்ததுன்னா 4 ஆப்பிள் 4 ஆப்பிள், மீதி ஏதாவது இருக்கா? இல்ல சார், மீதி இல்ல. சோ ஒரு நம்பரை 2ஆல பிரிச்சு அதுல மீதி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். மீதி ஏதாவது இருந்ததுன்னா அது ஆட், மீதி இல்ல 0வா இருக்கு அப்படின்னா அது ஈவன். ஓகே, ரிமைண்டர் ஈக்குவல் டு
எப்படி ரிமைண்டர் கண்டுபிடிக்கலாம்? மாடுலோ யூஸ் பண்ணலாம். ஓகே, மாடுலோ. என்ன பண்ணலாம்? ரிமைண்டர் ஈக்குவல் டு மாடுலோன்னு சொன்னீங்க, மாடுலோ போட்டுட்டேன். என்ன பண்ணோம் அடுத்து? நம் மாடுலோ 2 னு போடுங்க. ஓகே, நம் மாடுலோ 2. சோ நம்பரை 2 ஆல டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் வர ரிமைண்டர் என்ன? அந்த ரிமைண்டர் 0வா இருக்கான்னு பார்க்கணும். இஃப் ரிமைண்டர் ஈக்குவல் டு 0, ஒரு நம்பரை 2 ஆல டிவைட் பண்ணோம்னா வாட் ஆர் த பாசிபிள் ரிமைண்டர்ஸ்? 1 0 and 1. 3 வருமா? வராதுண்ணா. 2 வருமா? வராதுண்ணா. சோ ஒரு நம்பரை 2 ஆல டிவைட் பண்ணோம்னா ரெண்டே பாசிபிள் ரிமைண்டர் தான், ஒன்னு 0 இல்லனா 1. ரெண்டே வேல்யூ தான். சோ ரிமைண்டர் 0 அப்படின்னா இது என்னது? ஈவன் நம்பர். இட் இஸ் a ஈவன் நம்பர். இல்லனா ஆட் நம்பர் சார். it is a odd number. ஓகே, நம்பர் வந்து 50. 50ன்றது ஈவன் நம்பர், கரெக்ட். 51ன்றது ஆட் நம்பர், which is right, இல்லையா? சோ நம்பர் ஈக்குவல் டு 0 போட்டு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 போறதுக்கு பதிலா 1 போட்டோம்னா ஆட் நம்பர். 1 இல்லனா வேற என்ன பாசிபிள் ஆப்ஷன் இருக்கு? ரிமைண்டர் 1 கிடையாது, வேற என்ன ரிமைண்டர் இருக்கலாம்? 0 தான் இருக்கலாம், இல்லையா? வேற ஆப்ஷனே கிடையாது. சோ ரிமைண்டர் 1 இருந்ததுன்னா ஆட் நம்பர், இல்லனா ஈவன் நம்பர். நீங்க இஃப்ல என்ன போடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரோக்ராம் மாத்திக்கலாம். முன்னாடி ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன், அப்போ மேல ஈவன் போட்டேன், கீழே ஆட் போட்டேன். நான் ரிமைண்டர் ஈக்குவல் டு 1ன்னு செக் பண்ணும்போது இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் நான் மாத்திக்கிட்டேன். இது இப்படிதான் போடணுமா அப்படின்னா நாட் ஈக்குவல் டுவும் போடலாம். நாட் ஈக்குவல் டு 0, ரிமைண்டர் 0வா இல்லனா ஆட் நம்பர், கரெக்டா? ரிமைண்டர் 0 கிடையாது, நான் ஒரு நம்பரை 2 ஆல டிவைட் பண்ணிட்டேன், ரிமைண்டர் 0 கிடையாது, அப்போ ஆட் நம்பர் தானே? எஸ் சார். அப்போ இது ஆட் நம்பர். இல்ல ரிமைண்டர் 0 தான் அப்படின்னா அது ஈவன் நம்பர், கரெக்டா? எஸ் சார். ஓகே, சோ ரிமைண்டர் 0 கிடையாதா? ஆமா, ரிமைண்டர் 0 கிடையாது, அப்போ ஆட் நம்பர். இல்ல ரிமைண்டர் 0 தான் அப்படின்னா ஈவன் நம்பர். எப்பயுமே நாட் ஈக்குவல் டு போடும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மைண்ட்ல இருக்கும். சோ நீங்க கிளியரா யோசிச்சு எழுதணும், சரியா? இதே ப்ரோக்ராம் தான், அதே அவுட்புட் தான் வரப்போகுது. ஆனா நான் இஃப் கண்டிஷனை வேற வேற மாதிரி நான் போட்டிருக்கேன், சரியா? நம்பர் ரிமைண்டர் 1 செக் பண்றேன், இன்னொரு இடத்துல நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்றேன், இதுக்கு முன்னாடி ரிமைண்டர் 0 நான் செக் பண்ணேன். ஒரே இஃப் எல்ஸ் தான், 3 இடத்துல வேற வேற மாதிரி எழுதுனேன், அவுட்புட் சேமா தான் வரும். 3ன்னு கொடுத்தா ஆடுன்னு தான் வரும், 6ன்னு கொடுத்தா ஈவன் அப்படிதான் வரும். ஓகே, எப்படி வேணா எழுதலாம், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, எது புரியுற மாதிரி இருக்கோ அது எழுதலாம். 55 இட் இஸ் அ ஆட் நம்பர். எனக்கு அவுட்புட் இட் இஸ் அ ஆட் நம்பர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா 55 இஸ் அ ஆட் நம்பர் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். சோ நம் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ல நம்பர், ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ல நம்பர். இப்போ நான் 55 கொடுத்தேன்னா 55 இஸ் அ ஆட் நம்பர்.
56 கொடுத்தனா 56 இஸ் ஈவன் நம்பர். எனி கொஸ்டின்ஸ்? No, sir. இத ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள்ல போட்டு தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த நம்பர் மாடுலஸ் 2-ஐ நான் அப்படியே காப்பி பண்ணி இப்படி கூட போடலாம். ஓகே, இந்த ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள்ல போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பர் மாடுலஸ் 2னா இட் ரிட்டர்ன்ஸ் அ நம்பர், இட் ரிட்டர்ன்ஸ் அ ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் 0வா 1ஆ இப்படியும் போடலாம். நீங்க நெட்ல நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தாலும் இல்லைன்னா காலேஜ் ப்ரோக்ராம்ல எக்ஸாம்பிள் பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும். ஓகே, ரிமைண்டர்ன்ற வேரியபிள்ல போட்டு செக் பண்ணாலும் கரெக்ட் தான், டைரக்டா இப்படி செக் பண்ணாலும் கரெக்ட் தான். போத் ஆர் சேம், பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே.